இந்த ஸ்கேன்ராவும் இந்த பேப்பர் ரவுடி பிரச்சனை இருக்காங்க பாருங்க. இவங்க வந்து மன்னிக்க மாட்டாங்களாம். பார்வதி கமருதீனை முக்கியமாக மன்னிக்கவே மாட்டான் அவன். அது கேட்குது, இன்டர்வியூ கேட்குறாங்க. நீங்கள் வந்து கடைசியில் இந்த ஃபைனல்ஸில் பார்த்துருப்பீங்களே, இல்லை அவன்கிட்ட வரவே இல்லை, அவன் என்னை அவாய்ட் பண்ணிட்டான், ஏன்னா நான் என்ன நினைப்பணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டான். இல்லை இந்த கேமெல்லாம் தாண்டி நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். யார்? பிரஜைன்னு. ஏண்டா உன் பொண்டாட்டி அன்றைக்கே மன்னிச்சிருக்கலாமே, மன்னிக்கவே மாட்டானா? இல்லை உன் அக்கா தங்கச்சி தள்ளி விட்டா உனக்கு இது பண்ணாதா அது பண்ணாதாங்கிறான். ஏண்டா நீ உள்ள பொண்ணுங்களெல்லாம் எவ்வளோ மிரட்டியிருக்க நீ, என்னென்ன மிரட்டின நீ. அதாவது இதெல்லாம் கூட ஏற்றுக்கலாங்க, சரி ஏதோ சொல்லிட்டு போகிறான்னு விட்டுறலாம். அந்த பிரஜைன்னு சொல்கிறான், குழந்தைங்கள கூட நான் வா போன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டு இந்த கதவை திறந்து வைக்க சொல்கிறேன், வந்து சேதுவை சொல்லிவிட்டு நான் கதவை திறந்து வைக்க சொல்கிறேன், போய் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வா, வந்து கேம் ஆடு. அதெல்லாம் யார்? அது எந்த பிரச்சனை? பாரு வந்து மேலே வந்து இப்படி டச் பண்ணிட்டா அப்படின்ட்டு ஒன்று சொல்லும்போது, இல்லை எனக்கு வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டான்னு ஒரு நாடகம் போட்ட பிரச்சனை யாருப்பா? யார்? வியானாட்ட போய் வந்து வியானா பயமுறுத்தி, வியானா போய் கேமராலே சொன்னிச்சு, இவரை பார்த்தாலே பயமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு, ஒரு மாதிரி எல்லாரையும் மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக பேசுகிறாருன்னு வியானா சொன்னிச்சே, அது என்னப்பா புரியலையே. அப்புறம் சுபிக்ஷாவை போய் உட்காந்துக்கிட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் டார்கெட் பண்ணி பண்ணும்போது அது என்னது புரியல எனக்கு. இப்போ வா போன்னு நீ சொல்லவே இல்லையா? ஓ அப்போ நீங்கள் அப்போ வந்து நீங்கள் கேம் ஆடினீங்க, ஓ அவ்வளோ நல்லவங்க நீங்கள் 2 பேரும், அப்படி தானே பிரஜைன்? பேப்பர் ரவுடி வேலையெல்லாம் உள்ளே பார்த்தப்ப போய் கத்திக்கிட்டு போய் சண்டை போட்டுக்கிட்டு எல்லார்ட்டையும் ஒரு கேஸை உண்டு பண்ணி பார்வையும் கமருதீனையும் பேட் டச்சுன்னு சொன்ன பரதேசிங்களே இவங்க 2 பேர் தான். அவன் அன்வான்ட் டச்சுன்னு தான் பதிவு பண்ணியிருப்பா பார்வோ உள்ளுக்குள்ளே. யார்கிட்ட? திவார்கிட்ட. இதை வந்து இவங்க பேட் டச்சுன்ட்டு ஒயில் கார்டு உள்ளே வரும்போதே பேட் டச்சுன்ட்டு வந்து கிளப்பி விட்டு திரும்பவும் பார்வுக்கும் கமருதீனுக்கும் சண்டையை உருவாக்குனதே இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு ரெட் கார்டு வரைக்கும் போனதுக்கு காரணமே இந்த 2 பேர் தான், பிரஜைனும் சாண்ட்ராவும் தான். தெரியுமா? இவங்களும் சண்டையை உருவாக்குனதே, பேட் டச்சுன்னு உருவாக்குனதே இவங்க தான். ஒயில் கார்டு வந்தாங்க பார்த்தீங்களா 3 பேர். அமித் கூட ஒன்றுமே சொல்லலைங்க. இந்த 2 பேரும் இந்த 3 பேரும் தான் இந்த பிரச்சனையே கொண்டு வந்தது உள்ள. இவங்க வந்து வா போன்னு கூட சொல்ல மாட்டாங்களாம். அப்புறம் காமம் பண்ணீங்க காமருதீன் அப்படிலாம் சொன்னால் ஏற்றுப்பாங்களா அவங்க? அதனால தானே தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டா அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம், ரெட் கார்டு கொடுத்துட்டான் பரதேசி பையன். மாமா சேதுபதி, அது உன் ஃப்ரெண்டுனால கொடுத்துட்டான். ஆனால் நீ இப்போ நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு வராதீங்க. ஃபுல் ஆக்டிங் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு ஆக்ட் பண்ணுறாங்க. ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலுங்கிற பேரில் ப்ரிப்பேர் பண்ணி ஆக்டிங் கொடுக்குறாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.